மணி ஒரு 6:45 இருக்கும். எந்திரிச்சு வெளிய போய் பார்த்து ஷாக்காயிட்டு, என்னடா இவ்வளோ பனி மூட்டமா இருக்கு. ப எங்கேயும் நெருப்பு மூட்டியிருப்பாங்களோ, ஒரு வேளை புகையா இருக்கும் போல அப்படின்னு பார்த்தேன். ஆனா பூரா பனி தாங்க. இந்த பனியில வேற கடைக்கு வேற போயிட்டு வந்தேன். கடைக்கு போயிட்டு வரையில பார்த்தீங்கன்னா, மணி 7. அங்க பாருங்க 7 மணிக்கு அவ்வளோ பனியா இருக்கு. ஏரியாவே தெரியல. வெயில் இருக்கு. ஆனாலும் பாருங்க, இந்த பக்கம் இந்த ஏரியால காட்டுக்குள்ள எவ்வளோ பனி பெய்யுதுன்னு பாருங்க. எவ்வளோ எவ்வளோ வெயில் அடிக்குதோ அவ்வளோ எவ்வளோ பனி பெய்யும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அந்த மாதிரியே இருக்குது. வந்தோடனே பார்த்தீங்கன்னா, பாலெல்லாம் காய வச்சுட்டு சோறு வச்சிட்டேன். சோறு வச்சுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சுக்கிட்டிக்கீரை பொரியல் செய்ய போகிறேன். ஏன்னா நேற்று வச்ச குழம்பு இருந்துச்சு, அதை சூடு பண்ணி வச்சிட்டேன். சுக்கிட்டிக்கீரை வந்து பார்த்திங்கன்னா, கட் பண்ணி நறுக்கி போட்டு வச்சிட்டேன் தண்ணிக்குள்ளே. நிறையா பழம்லாம் நிறையா இருந்துச்சு. வயிற்று புண்ணுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அடிக்கடி சாப்பிடுவோன்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு வயிறு புண்ணு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் கடலைப்பருப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து கூழுக்கு ரெடி பண்ணிவிட்டு, வெங்காயமும் வரமிளகாவும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கீரையெல்லாம் போட்டுட்டு கூழும் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்க, மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கையிலே தம்பி வந்து பார்த்திங்கன்னா, கேமரா ஸ்டாண்டை திருப்பி விட்டுட்டான். அவனை வச்சுட்டு ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் இங்கிட்டு திருப்பி விட்டுட்டு போய் பாடுறான்னு சொன்னேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, பால் வந்து பெற ஊற்றிருக்கேன். நான் டீ காப்பி குடிக்கிற மாட்டேன். பால் இன்றைக்கி மிச்சமாயிருச்சு. அவர் வரல, அதனால தான். அவர் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நைட் அங்கேயே தங்கிட்டார். கீரை தண்ணியெல்லாம் வற்றினோடனே கொஞ்சம் உப்பு தேங்காய் துருவி போட்டுட்டு அடுப்பை அமர்த்திட்டு கிளறி விட்டுட்டு பார்த்திங்கன்னா, இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டேன். கையோட பாத்திரம்லாம் கழுவிடுவோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சோறு தோண்டி ஹாட் பாக்ஸில் வச்சிட்டேன். சாப்பாடு பார்த்திங்கன்னா, சாப்பாடு சுக்கிட்டிக்கீரை பொரியல், அதுக்கப்புறம் நேற்று வச்ச கத்திரிக்காய் குழம்பு. நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த குழம்பு. வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அது லிங்க் அனுப்புகிறேன், பார்த்துக்கோங்க. செமையாக இருந்துச்சு இந்த குழம்பு. சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீடு வலிக்கிற வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடியே அடுப்படி வந்து பார்த்திங்கன்னா, சூடாக இருந்துச்சுல, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஆறட்டுன்னு விட்டுட்டு, அப்புறம் நானும் கூழ் குடிச்சிட்டு தம்பிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அடுத்து வீடை வலிக்கணுன்னு நான் கூழை குடிச்சு முடிச்சுட்டு அவனுக்கு சாப்பாடு விட்றதுக்காக குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எப்போவுமே நெய் தான் ஊற்றுவேன். புளிக்குழம்புனா நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு போயாச்சு.